ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம், ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். எம்பெருமான் பலவித அவதாரங்களை எடுத்தாலும் அந்த அவதார நோக்கமானது எதிரிகளை அழிப்பது அப்படிங்கிறது இல்லை, அடியவர்களை காத்தல் அப்படிங்கிறது தான் முக்கியமான எம்பெருமானுடைய அவதார நோக்கமாக எம்பெருமானாரால் நிர்வகிக்கப்பட்டுள்ளது. அதாவது பெருமான் எதற்காக அவதாரங்கள் எடுக்கிறான்னா நம்மை காப்பதற்காகவே அவதாரம் எடுக்கின்றான். வேற எந்த ஒரு முக்கியமான பிரயோஜனம் இல்லவே இல்லை. மற்றவர்கள்லாம் அந்த எதிரிகள்லாம் மாண்டொழிவது எதனாலே அப்படின்னா, இதனுடைய எப்படி ஒரு விளக்கு எரியறது எரிஞ்சு விட்டில் பூச்சி தானாக அதில் அழிந்து போற மாதிரி எதிரிகளானவர் தானாக அழிந்து விடுகிறார்கள் அப்படிங்கிறது தான் எல்லா இடங்களிலும் காட்டப்பட்டிருக்கின்றது. அப்போ எம்பெருமான் அவதார நோக்கம் அடியவர்களை காத்தல், அதில் உறுதியாக இருக்கின்றானா? ஆம், அடியவர்களை காப்பதில் பெருமான் உறுதியாக இருக்கின்றான். அதனைத்தான் ஆண்டாள் ஊற்றமுடையாய், அதுல அந்த அளவுக்கு ஈடுபாடு எம்பெருமானுக்கு, அசைக்க முடியாத ஒரு ஈடுபாடு, அவ்வளவு உறுதியாக இருக்கின்றான் அடியவர்களை காப்பதிலே அப்படிங்கிறது அழகாக காட்டப்பட்டுள்ளது. விபீஷ்ண சரணாகதியின் போது விபீஷ்ணன் தன்னுடைய பரிவாரங்களுடன் வந்துவிட்டான். வந்துட்டு அங்க ராவணாதிகளை விட்டுட்டான், வீட்டை விட்டுட்டான், தன்னுடைய குடும்பத்தினை விட்டு அனைத்தையும் விட்டு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, இதர் கூட சேர்ந்து இருக்கிறத விட எம்பெருமான் பக்கம் இருப்பதுதான் நமக்கு நல்லது அப்படின்னு கிளம்பி வந்துட்டான். வந்ததுக்கு அப்புறமும் நேரா எம்பெருமான் கிட்ட கேட்கல, அவர்களுடைய பரிவாரங்களுக்குன்னு சொல்லி அனுப்புறான். நான் விபீஷ்ணன் இலங்கையிலிருந்து வந்திருக்கேன், எம்பெருமானை சரணடைய வேண்டும் அப்படின்னு. அப்போ விபீஷ்ணன் இருந்துட்டு இருக்கும்போது ராமன் எவ்வளவு மேன்மையாக நடந்து கொள்ளுகின்றான். அவன் ராஜா, மகாராஜா, சக்கரவர்த்தியின் திருமகன். அவன் நினைச்சிருந்தா நேரடியா விபீஷ்ணனா வர சொல்லிருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அதை பண்ணவே இல்லை. அவன் கேட்கிறான், சுற்றி இருக்கக்கூடியவர்களிடம் கேட்கின்றான், அவர்கள் என்ன நினைக்கின்றார்கள் அப்படின்றது கேட்கிறான். எவ்வளவு பெரிய மேலாண்மை கருத்து! நான் தான் இது மொத்தத்துக்கும் அதிபதி இருந்தாலும் சுற்றி இருப்பவர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு செயல்படுவதுதான் புத்திசாலி அப்படிங்கிறது, அந்த பெரிய மேலாண்மை கருத்தையும் அங்கே ராமனை பெருமான் நமக்கு காட்டுகின்றார். கேட்கிறார் முதல்ல சுக்ரீவன் என்ன சொல்றான்? ஆஹா, அவன் யாரு? எதிரியிலிருந்து வந்திருக்கான். அது மட்டும் இல்ல, அண்ணனையே காட்டி கொடுக்க துணிந்து விட்டான் அப்படின்னு சுக்ரீவன் சொல்றான். ஏற்கனவே சுக்ரீவன் தன்னுடைய அண்ணனை காட்டி கொடுத்து அண்ணனை என்ன வதம் பண்ணிதான் இந்த மாதிரி எம்பெருமானுடைய நட்புக்கே அவனை வதம் பண்ண வேணும் அப்படின்றத வச்சுதான் பெருமானுடைய நட்புக்கே வந்தான். அப்படி இருக்கக்கூடிய அந்த சுக்ரீவன் சொல்லுகின்றான், ராவணனை அண்ணனை காட்டி கொடுத்து வருகின்றான், அவனை நம்பவே கூடாது, அவனை சேர்த்துக்கொள்ள வேண்டாம், நம்ம அணியில சேர்த்துக்க வேண்டாம் அப்படின்றான் சுக்ரீவன். அடுத்தது அங்கதனை கேட்கின்றார். அங்கதன் இல்ல, நம்ம பரிசோதிக்கணும், அவனை பரிசோதித்து பார்த்தாதான் தெரியும் அவனை சேர்த்துக்கலாமா வேண்டாமா அப்படின்னு. இந்த பக்கம் பார்க்கிறார் ஜாம்பவான், மிகவும் வயதில் மூத்தவர். அவர் என்ன சொல்றார்? உடனே எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம், கொஞ்சம் தள்ளி போடலாம். அவர் என்ன பண்ண சொல்லலாம்? விபீஷணனை கொஞ்ச காலம் கழித்து வர சொல்லலாம் அப்படின்னு சொல்றார். மற்ற வானரர்கள் எல்லாம் என்ன சொல்றா? அபயம் அளித்து விடாதி, அவன் எதிரியிலிருந்து வந்திருக்கு, யாரும் அபயம் அளிக்க வேண்டாம் எல்லா வானரங்களும் சொல்றது. என்ன பண்றதுன்னு தெரியல எம்பிரானுக்கு. ஏன் இவ்வளவு துயரமா, அவனுக்கு மனசே கஷ்டமா இருக்கு. இப்படி தன்னை நாடி வந்தவனுக்கு அபயம் அளிக்காதே, சேர்த்து கொள்ள வேண்டாம் அப்படின்னு ஒத்த குரல்ல எல்லாருமே கேட்டு இருக்காளே அப்படின்னு. அப்போ இந்த பக்கம் பாக்குறார் அனுமன். அனுமனை பார்த்தவன்னு சொல்றான். அனுமன், கண்டவனை கேளுங்க சுவாமி. கண்டவன்னா என்ன? நான் தான் கண்டு விட்டு வந்தேன். அவன் இலங்கையில என்ன பண்றான்? அந்த ராவணத்துல ஒரு சேற்றில் பூத்த செந்தாமரையாக, அந்த பாலைவனத்திற்கு ஒரு சோலைவனமாக அவனுடைய குடும்பம் இருக்கின்றது. அதனால் அவர்கள் தூயவர்கள், நல்லவர்கள், விபீஷணன் நல்லவன், சேர்த்து கொள்ளலாம் அப்படின்னு அனுமன் சொல்றான். இருந்தாலும் ராமன் பெருமானுக்கு துக்கமாகவே இருக்கிறது. சேர்த்துக்கலான்னுட்டானே, அனுமன் தான் சேர்த்துக்கலாம்னு சொல்றானே, வானரங்கள் சேர்த்துக்க வேண்டான்றா, அனுமன் சேர்த்துக்கலாம், நல்லவன் தான், அவன் சேர்த்துக்கலாம்னு சொல்றா. அப்ப என்ன பண்ணிருக்கணும்? எம்பெருமான் துக்கம் அடைய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால்
துக்கமாக இருந்தார். என்ன சொன்னார்னா, அந்த நண்பன் யாராவது எனக்கு பொய் சொல்லி வந்தாலும் நான் என்ன பண்ணிருப்பேன், அவர்களுக்கு அபயம் அளித்திருப்பேன். ஆனா நீங்க என்ன பண்ணீங்க, ஒருத்தர் அவன் நல்லவன் இல்லை சேர்த்துக்க வேண்டாம்னு சொல்றீங்க, ஒருத்தர் நல்லவன் அதனால சேர்த்துக்கோங்கன்னு சொல்றீங்க, என்னுடைய மனதை யாரும் புரிந்து கொள்ளவே இல்லையே அப்படின்னு ராமன் எம்பெருமான் துயரப்பட்டான். 1000 தோஷம் இருக்கட்டும், வந்தவங்க கிட்ட 1000 தோஷம் இருக்கலாம், ஆனா சரணம்னு வந்துட்டான அவனை நான் கைவிடவே மாட்டேன். உண்மையா என்ன பண்ணியிருக்கணும், ஒரு பக்தனை காக்க நானே இலங்கை சென்று அவனுக்கு அபயம் அளித்திருக்க வேண்டும். பாருங்க எம்பெருமான் எந்த அளவுக்கு கீழே இறங்கி போறார். நானே சென்றிருக்க வேண்டும், அது என்னுடைய தவறு, நான் போகவே இல்லை. ஆனா என்னாச்சு, அவன் இங்க வந்துட்டான், வந்ததுக்கு அப்புறமும் நான் அபயம் அளிக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு கோஷ்டியம், நல்லவன்றதுனால அபயம் அளிக்கலாம்னு இன்னொரு கோஷ்டியம் சொல்றது, என்னுடைய உண்மையான அந்த என்னுடைய மனதை புரிந்து கொள்ளவே இல்லையே அப்படின்னு ராமன் எம்பெருமான் வருந்தினான். சக்ருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி யாச்சதே அபயம் சர்வ பூதேபியோ தததாம் ஏதத் பிரதம் மம. என்ன சொல்றாரு எம்பெருமான், சக்ருதேவ ஒரே ஒரு தரம் பிரபன்னாய பிரதிபத்தி பண்ணினவன் அவன் அந்த எப்படி இருக்கணுமா, தவாஸ்மீதிச யாச்சதே தவ உனக்கு அடியேனாய் அஸ்மி ஆகிறேன், நான் உனக்கு அடியேனாக ஆகின்றேன் அப்படின்னு சொன்னா, இனிமே என்ன பண்ணுவான், யாரும் யாச்சிக்கவே வேண்டாம், எல்லா பிராணிகளிடத்திலும் நின்றும் அபயம் பயமின்மை அப்படிங்கிறத நான் பண்ணி கொடுக்கின்றேன் அப்படின்னு சத்தியம் பண்றார் எம்பெருமான். ஒரே ஒரு தடவை கை கூப்பினாவே போதும், அந்த இதை வைத்துட்டே என்ன பண்றார் எம்பெருமான், அபயம் அளிக்கின்றான், கைவிடாம அந்த அப்படிப்பட்ட ஒரு சங்கல்பத்தினை எடுத்துக் கொள்ளுகின்றான் அப்படின்னு சொல்லி அந்த ராமாயணம் நமக்கு காட்டி கொடுக்கின்றது. இதோட நிறுத்தல, என்ன பண்றார், யார் வேண்டான்னு சொன்னது, சுக்ரீவன் வேண்டான்னு சொன்னான். அப்போ என்ன பண்ணோம், சுக்ரீவனையே கூப்பிட்டு, இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், நீ போய் ஆஷின் வா, ஒருவேளை போகும்போது இன்னொன்னையும் சொல்லி அனுப்புற, நீ போனதுக்கு அப்புறம் அங்க விபீஷ்ணன் இல்ல ராவணன் இருந்தால், ராவணனே வந்திருந்தாலும், ராவணன் அதுவும் என்ன, நான் வேஷமிட்டு கொண்டு அந்த விபீஷ்ண வேஷமிட்டு கொண்டு ராவணனே வந்திருந்தாலும் விட்டுடாத, அவ வந்தா நிச்சயமாக நான் சரணம் அபயம் அளிப்பேன், ராவணனே வந்தாலும் அபயம் அளிப்பேன் அப்படின்னு சுக்ரீவனிடத்திலே சொல்லி அனுப்புகின்றான் ராமன். அப்ப சுக்ரீவன் சென்று அங்க பாரு, விபீஷ்ணன் நீயே ஆசிடுவா, நீதான் சேர்க்க வேண்டாம்னு சொல்ற, நீயே போய் ஆசிடுவா, ராவணனே வந்திருந்தாலும் அவன் வெறும நடிப்புக்காக பாவமே இல்லாம வெறும கைகூப்பி நம்மை அழிக்க வந்திருந்தாலும், ஆனா அபயம்னு வந்திருந்தால் அது விபீஷணன் அல்ல, ராவணனே விபீஷண வேடமிட்டு கொண்டு வந்திருந்தாலும் அவன் ராவணனையும் அழைத்து வா, அவனுக்கு அபயம் அளிப்பேன் அப்படிங்கிறார். அது அந்த அளவுக்கு ஒரு அடியவர்கள் அப்படின்னு வந்துட்டா அவர்களை காப்பதிலே அந்த அளவுக்கு உறுதியாக இருக்கின்றான். அதுதான் ஆண்டாள் ஊற்றமுடையாய் அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்லை, சரி இங்க வார்த்தைக்காக தான் ராமன் சொன்னான் அப்படின்னா, பின்னொரு நாளில் ராவண வதம் முடிஞ்சிடுறது, ராவணன் அழிஞ்சு போயிடுறான், ராவணனை அழிச்சாச்சு. அடுத்ததா அவன் எப்போ அவனுடைய உடல் கீழே விழுந்ததோ விபீஷ்ணனை கூப்பிட்டு சொல்றான், இவனுக்கு அந்திம எல்லாமே பண்ணி வை, அந்திம சம்ஸ்கிருதங்கள எல்லாமே பண்ணி வை அப்படிங்கிறான். அப்போ விபீஷ்ணன் சொல்றான், இல்ல இவன் நீச்சன், இவன் ஒரு பாவி, இந்த பாவிக்கு நாம் அந்திம கிரியைகள் நான் ஏன் பண்ண வேண்டும், நான் பண்ண மாட்டேன்னு மறுக்கிறான் விபீஷ்ணன். அப்போ ராமன் சொல்றான், அந்திம கிரியைகள் நீதான் செய்ய வேணும். ஏன் நீ செய்ய வேணும்னா, அவன் உயிரோடு இருந்த வரைதான் பாவம் புண்ணியம் அவன் எதிரி எல்லாமே உண்டு. அவன் இறந்து போயிட்டான், அவனுக்கு நாம பண்ணியே ஆகணும். ஏன்னா உயிருடன் இருந்த வரைத்தான் நாம் பண்ணக்கூடிய அந்த அருள். எம்பெருமான் என்ன பண்றான், பல தடவை ராவணனை தேற்றி அவனை நல்வழிப்படுத்தி பழுத்தணும் அப்படின்னு தான் நினைக்கிறான். அதனால்தான் 2ஆம் நாள் யுத்தத்தில் அவன் நிராயுதபாணியாக நின்ற போது கூட என்ன பண்ணான், இன்று போய் நாளை வா. ராமன் எம்பெருமான் நினைச்சான், ஒரு அவன் போயிட்டு அவனுடைய மனசு மாதிரி இல்ல வந்தது ஸ்ரீமன் நாராயணன் தான், நான் அவனை சரணாகதி அடைவதே எனக்கு மேன்மை தரும்னு ஒரே 1% நினைக்க மாட்டானா, நினைத்து திரிந்து விட மாட்டானா அப்படின்னு நினைச்சார். அதனாலதான் அந்த யுத்தத்துல இன்று போய் நாளைவான்னு அவனுக்கு அவகாசம் கொடுத்திருந்தார். அப்படியும் திருந்தல. இப்ப என்ன ஆயிடுச்சு, அவன் இறந்து விட்டான். இருந்த உடல் இறந்து போனதுக்கு எப்போ எம்பெருமான் உதவி பண்ணணும், அவனுக்கு அருள் பண்ணணும்னு வரும்போதெல்லாம் அவன் தடுத்து கொண்டிருந்தான். ராவணன் என்ன பண்ணிட்டு இருந்தான்,
தடுத்துட்டு இருந்தான். இப்ப அவன் இறந்து விட்டான். இறந்த பிறகு தடுக்க முடியாது இல்லையா? அவன் எப்படி தடுக்க முடியும்? இப்ப இறந்து போனதுக்கு அப்புறம் தடுக்கவே முடியாது. எம்பெருமான் அருளை பொழிகின்றார். விபீஷணனை பார்த்து சொல்றார், நீ அந்திம கிரியைகள் பண்ணியே ஆக வேண்டும். ஒருவேளை நீ பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டா நான் செய்து விடுவேன், நான் செய்கிறேன் அப்படின்றார். இந்த அளவுக்கு அந்த அடியவர்களை காப்பதில் எவ்வளவு உறுதி! எம்பெருமான் எப்படி இருந்தாலும் நம்மை காத்தே தீர்வான். அப்ப அப்படிப்பட்ட பாவி எதிரிகளையே காக்கக்கூடியவன் நம்மையும் காப்பான் அப்படிங்கிற அந்த உறுதி எப்படி எம்பெருமானுக்கு இருக்கிறதோ அந்த மாதிரி அந்த உறுதி நமக்கும் இருக்கணும். அவன் ஊற்றமுடையாய், எம்பெருமானிடம் நம்பிக்கை நமக்கும் ஊற்றம் இருக்க வேண்டும். நமக்கும் அந்த அளவுக்கு திருடமான நம்பிக்கையுடன் எம்பெருமானை நாம் சேர வேண்டும். அதைத்தான் ஆண்டாள் இங்கு ஊற்றமுடையா என்ற அந்த ஒரு பதத்துல இதெல்லாம் எம்பெருமானுக்கு மட்டுமே உள்ள ஒரு தனி குணங்கள். ஊற்றமுடையவன், பெரியவன், உலகினில் தோற்றமாய் என்ற சுடராக இருக்கக்கூடியவன். இந்த 3 வார்த்தைகளும் எம்பெருமானுக்கு மட்டுமே எக்ஸ்க்ளூசிவ் அந்த பெயர்களாக இருக்கக்கூடியவை அப்படின்னு ஆண்டாள் நமக்கு அழகாக காட்டி கொடுக்கின்றாள். நாமும் அனுபவிக்கலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம்.